அல்ல, ஏவல் இருந்தால் மாத்திரம் போதுமானது அல்ல, விலக்கல் இருந்தால் மாத்திரம் போதுமானது இல்லை. மாறாக நன்மையான விஷயங்களில் விரைந்து செயல்படக்கூடிய ஆற்றலும் ஆர்வமும் ஆசையும் அபிலாஷையும் இருக்க வேண்டும் என்கிறார். அப்படி யாருடைய இதயத்தில் அந்த எண்ணம் வந்து விடுகிறதோ அவர்கள் சாலிஹீன்கள் என்கிறார். அவர்களுடைய வழியிலே நாம் வாழ வேண்டும் என்று ஆயத்துக்கள் சொல்லும், அருள் நபியினுடைய போதனைகள் சொல்லும். சாலிஹீன்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்ஹக்னா பிஸ்ஸாலிஹீன், எங்களை சாலிஹீன்களோடு இணைத்து வைப்பாயாக என்று சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் எங்களையும் சாலிஹீன்களோடு இணைத்து வைத்து சாலிஹீன்களாக ஆக்கி வைப்பானாக. அருமையான பெருமக்களே, இங்கே முக்கியமான ஒரு விஷயம், தொழுவது என்பது எல்லோரிடமும் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் தொழக்கூடியவர்கள் தான். நோன்பு பிடிப்பது என்பது இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, திக்ர் இருக்கிறது, தஸ்பீஹ் இருக்கிறது, ஸலவாத் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் இணைந்து இருந்தால் அவர்கள் சாலிஹீன்களாக ஆகிவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. சாலிஹீன்களுக்கு மிக முக்கியமான சில அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளங்கள் என்ன என்பதை சாலிஹீன்களை முன்னிறுத்திய குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு தலைவராக இருக்கக்கூடிய குத்துபுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ நஃபஅனா பிஹி ஆமீன் அவர்களினுடைய துவக்க நிகழ்விலிருந்து நாம் துவக்குகிறோம். அருமையானவர்களே, முராக்காவில் பிறந்தவர் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்தாதுக்கு செல்கிறார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், பக்தாதிலே பல ஷேகுமார்கள் இருந்தார்கள், எண்ணற்ற ஷேகுமார்கள் இருந்தார்கள். அந்த ஷேகுமார்களை நான் சந்திக்கிறேன், யாரிடமாவது சிறப்பான ஒரு பைஅத்தை பெற வேண்டும் என்று நாடுகிறேன். அந்த சமயத்தில் அங்கு இருந்த ஷேகுமார்களில் மிக உன்னதமானவர்களாக கருதப்பட்ட சையதுனா அபுல் ஃபத்ஹில் வாசிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் அண்மித்து சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே செல், உன்னுடைய ஷேக் அங்கே இருக்கிறார்கள், நீ எங்கிருந்து துவங்கினாயோ அங்கே செல். மனிதனும் எங்கிருந்து வந்தானோ அங்குதான் செல்ல போகிறான், எங்கிருந்து வந்தானோ அங்கே செல்ல போகிறான். அதையே குறிப்பாக வைத்து வாசித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே செல். புரிந்து கொண்டார்கள். திரும்பி மக்ரிபுக்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய ஆன்மீக, அவர்களுடைய ஷேഖினுடைய ஆன்மீக சக்தி அவர்களுடைய இதயத்தோடு தொடர்பு கொள்கிறது. அருமையானவர்களே, இந்த நிகழ்வை இப்படி நிறுத்திவிட்டு இடையிலே ஒரு சின்ன ஒரு தகவல். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமார்களை பற்றி சில தகவல்களை முன்வைக்கிறார்கள். அப்படி முன்வைத்த போது அவர்கள் எத்தகையவர்கள் என்று அங்கிருந்தவர்கள் கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் ஃபீ புல்தானின் ஷத்தா, உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் அவர்கள் வாழக்கூடியவர்கள். ஃபீ புல்தானின் ஷத்தா, உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் வாழுவார்கள், ஆளுவார்கள். அவர்களுக்கிடையில் தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு குடும்ப ரீதியான தொடர்பை நான் சொல்லவில்லை, நபிகள் சொல்லுகிறார்கள். கொடுக்கல் வாங்கல் ரீதியான தொடர்புகளை நான் சொல்லவில்லை. அந்த தொடர்புகள் எப்படி இருக்கும் தெரியுமா? யதவாஸலூன பி அர்வாஹிஹிம், தங்களினுடைய ரூஹுகளின் மூலமாக தொடர்பு கொள்வார்கள் என்று. ரூஹானியத்தான ஒரு தொடர்பு உலகெங்கும் வாழக்கூடிய வலிமார்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டுவார்கள். அந்த வகையிலே இப்படி ஒரு தொடர்பு ஷேഖின் மூலமாக இவர்களுக்கு உந்தப்பட்டு ஷேഖை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். ஷேக் நாயகம் மலையின் மீது இருக்கிறார்கள். சையதுனா அப்துல் சலாம் இப்னு பஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு சின்ன குறிப்பு இங்கே, வரலாற்றிலே அவர்களுடைய வாழ்க்கை செய்தியிலே சையதுனா அப்துல் சலாம் இப்னு பஷீஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களுடைய இயற்பெயர் அப்துல் சலாம், அவர்களுடைய தந்தையின் பெயர் பஷீஷ். ஆனால் நாம் மஷீஷ் என்கிறோம், அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் என்று. ஆனால் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்னவோ பஷீஷ் தான்.
வஷ்தஹர ஃபில் கர்பி பிமஷீஷ். ஆனால் மொராக்கோவில் அவர்கள் மஷீஷ் என்று பிரபல்யமாக ஆகிவிட்டார்கள். ஆனால் பெற்றோர் அவர்களுக்கு வைத்த பெயர் பஷீஷ் என்பது பாவை கொண்டுதான் வைக்கப்பட்டது என்று ஒரு கிரந்தம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மஃபாஹிருல் அலியா ஃபில் மஅதரி ஷாதிலியா என்ற கிரந்தம், அந்த கிரந்தத்திலே இந்த தகவல் சொல்லப்பட்டது. நான் சொல்லும் தொடர்பு சம்பந்தப்பட்ட இந்த தகவலும் அதில் உள்ளதுதான். சங்கைக்குரிய பெருமக்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துல் சலாம் இப்னு பஷீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மலையின் மீது இருந்தார்கள். மலையினுடைய அடிவாரத்திலே ஒரு நீரூற்று இருந்தது. அந்த நீரூற்றில் நான் குளித்து தூய்மைப்படுத்திக் கொண்டு, தூய்மை என்றால் என்ன என்பதை எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய டாக்டர் அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டார்கள். குளித்து தூய்மைப்படுத்திவிட்டு நான் புறப்பட்டேன். எப்படி புறப்பட்டேன் தெரியுமா? ஷாதுல் இமாம் சொல்றான், ஹரஜ்து அன் அமலி வ இல்மி. இங்குதான் சாலிஹீன்களினுடைய முக்கிய வெளிப்பாடு குறிப்பிடப்படுகிறது. ஹரஜ்து அன் அமலி வ இல்மி, என்னுடைய அமலையும் தூக்கி வைத்து விட்டேன், என்னுடைய இல்மையும் களைஞ்சு வச்சுட்டேன். என்னுடைய இல்மை கொண்டு நான் செல்லவில்லை, என்னுடைய அமலை கொண்டும் என்னுடைய ஷேகை நான் நெருங்கவில்லை. இருக்கும் பிரச்சனையே அதுதான். இறைவனை அடைவதற்கு சில சமயம் இல்மும் அமலும் கூட தடையாக ஆகிவிடுகிறது. எப்படி என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். இது தரீகாவினுடைய மாநாடு, தைரியமாக பேசலாம். சங்கைக்குரிய பெருமக்களே, நான் என்னிடம் இருக்கக்கூடிய இல்மு, என்னிடம் இருக்கக்கூடிய அறிவு உயர்ந்தது என்று நான் கருதினால் நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு தகவல்களை நான் சேமித்து வைத்திருக்கிறேன், எவ்வளவு செய்திகள் என்னிடம் இருக்கிறது, எவ்வளவு வரலாற்று குறிப்புகள் என்னிடத்தில் இருக்கிறது. ஃபிக்ஹ் சட்டமா, அதில் ஆழமானவன் என்றெல்லாம் நான் எப்போது என்னுடைய இல்மை குறித்து நான் சிலாகிப்பேனோ, இந்த இல்மு அல்லாவை அடைவதை விட்டும் தடையாக அமைந்துவிடும். அதுவே திரையாக இருக்கிறது. சில பேர் குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்திலே நாங்கள் இறைவனை அடைய போகிறோம் என்று தங்களுடைய இல்மை முற்படுத்தி அதையே அல்லாஹ்வை அடைவதை விட்டும் தடையாக ஆக்கிக் கொண்டிருப்பதை இந்த மண்ணிலும் பிற மண்களிலும் நாம் பார்க்க முடிகிறது, இல்லையா? தங்களை அறிவாளிகள், புத்திஜீவிகள் என்று காட்டிக்கொண்டு அதையே முன்னிறுத்தி இறைவனை அடைவதற்கு தடையாக தங்களுடைய இல்மையை ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. அதுபோன்று அமலிலே முழுமையாக ஈடுபட வேண்டும், அமலை கொண்டே அல்லாஹ்வை நெருங்க முடியும், வாருங்கள் அமல் செய்யுங்கள் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு செல்பவர்களின் மூலமாக அந்த அமலும் தடையாக இருக்கிறது. இல்மு மாத்திரம் இல்லை, அமலும் தடையாக அமையும். அவன் 2 ரக்காத்து தொழுகிறானா, லுஹரோடு அவன் தொழுகையை முடித்து விட்டானா, நான் லுஹரோடு சுன்னத்தையும் தொழுதிருக்கிறேன் என்று கருதினால் அந்த அமல் தடையாக இருக்கும். எனவே அமல் செய்ய வாருங்கள் என்று அழைப்பதை விட அல்லாஹ்வை அடைய வாருங்கள் என்று அழைப்பது சிறந்தது. அதைத்தான் தரீக்கத்து செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று கருதுகிறேன். அருமையானவர்களே, எனவே இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய அமலையும் களைந்து வைத்தேன், என்னுடைய இல்மையும் களைந்து வைத்தேன். அமலையும் இல்மையும் நான் தூக்கிக்கிட்டு போகல. இன்னைக்கு 2 பிரிவினரை பார்க்கிறோம். ஒருவர் அமலை கொண்டு முற்படுத்துகிறார் தன்னை, இன்னொரு குழு இல்மை கொண்டு முற்படுத்துகிறார். இரண்டையும் களைந்து வைத்து நீங்கள் இறைவனை நெருங்குங்கள். சூஃபியாக்களினுடைய பாஷையிலே அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உரியான் என்று சொல்லுவார்கள். களைந்து விடுவது என்பது ஆடைகளை அல்ல, ஆடைகளை களைவது அல்ல, நஃப்ஸிலே இருக்கக்கூடிய ஆசைகளை களைந்து வையுங்கள். உங்களுடைய அமலை கொண்டும் இல்மை கொண்டும் பெருமை பாராட்டுகிறீர்களே, அதை களைந்து வையுங்கள். நான் சிறந்தவன், நான் முஃப்தி, நான் அறிஞன் என்று பாராட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அதை களைந்து வையுங்கள். அல்லாஹ்வை நெருங்க முடியும். ஆக அமலினால் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்று நினைத்தால் அது தவறாக ஆகிவிடும். இல்மினால் அல்லாஹ்வை அடைய முடியும் என்று நினைத்தால் அது தவறாக ஆகிவிடும். அதே சமயம் அவை இரண்டையும் களைந்து வைப்பதின் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்றால் அது சிறப்பானதாக ஆக முடியும். இதைத்தான் உரியான் என்று சொல்லுவார்கள். இதற்கு தவறான விளக்கத்தை கொடுப்பவர்களும் உண்டு. எனக்கு நான் இங்கே வரும் பொழுது மௌலவி இஃப்திகார் ஆலிம் அவர்கள் உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், சில தவறான வார்த்தைகளை இடைச்செருகல் செய்து விட்டார்கள் நாதாக்களினுடைய கிரந்தத்தில் என்று.
இமாம் ஷாரானி ரலியல்லாஹு தஆலா